வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மிகி மகாசனாயதிமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 10/6/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி மாலை 6:17 வரை சதுர்த்தி திதி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அன்ஷ நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 மணிந்து 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 மணிந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சனீஸ்வர பகவான் யோகமா இருக்கிற இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ண சந்திர பகவான் மறைமுகமாக நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணி அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்றைய நாள் நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொஞ்சம் அலைச்சலை தந்தாலும் அலைச்சலின் மூலியமாக லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயணம். சில பயணங்களை திட்டமிட்டு செயல்படும் முயற்சியும் பயிற்சியும் பயணமும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அடித்தள பாதை என்பதை புரிந்து கொண்டு ரிஷபராசிக்காரர் நடந்து கொண்டு ஜென்ம குரு காலத்தில் இருக்கீங்க. அவற்றோடு உங்கள் ராசியாதிபதியும் அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பயணம் செய்து அதன் மூலியமாக லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். சனீஸ்வர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நாளில் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சிலருக்கு சில விஷயத்தில் தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகளை உடைத்து கொடுத்து அவற்றையெல்லாம் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் திருவன்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நீண்ட நாள் தடை உடைந்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணம் செய்து சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை, சில குழப்பங்களை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிறார். சனீஸ்வர பகவானும் ஜூன் 19க்கு பிறகு சாதகமாக வர காத்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து கடக ராசிக்காரர்களுக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறப் போது இந்த நல்ல நாளில் கடக ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து விரய செலவு ஏற்படுத்துவார். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் சாதகமாக இருக்கிறதால நிறைய விரய செலவு வராது. குரு பகவான் சாதகமாக இல்லாதால விரய செலவு வந்தே தீரும். பணம் பற்றாக்குறை ஏற்படும். குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மாயவரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து நீண்ட நாட்களாக வராத தொகை வந்து நீண்ட நாட்களாக தீராத கடன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கடனுக்கு வட்டி கட்டி கடனை சமாளிக்கக்கூடிய அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக மீட்க முடியாமல் இருந்த நகைகளை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிய நகைகள் வாங்குவதற்கான அற்புதமான காலம். புதிய வெள்ளி பொருட்களை வாங்குவதற்கான அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் கன்னி ராசிக்காரர்களாக இருந்தால் பணம் மிச்சம் இருந்தால்
கடனை அடைத்தது போக மிச்சம் இருந்தால் வெள்ளியில் விநாயகர் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுங்க. வெள்ளி விநாயகர் வீட்டிற்கு வந்த பிறகு வறுமை என்பது வராது. இந்த நல்ல நாளில் கன்னி ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர் பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து சில அலைச்சல்களை, சில மன உளைச்சல்களை, சில கஷ்டங்களை கொடுத்தாலும் சந்திர பகவான் சாதகமாக இருந்து உங்களை வழிநடத்தி மிகப்பெரிய வாழ்க்கைக்கு இட்டு செல்வார். அஷ்டமத்து குரு கஷ்டம்தான், ஆனாலும் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை கொடுத்தாலும் தந்தை விட உறவால் லாபம் இருக்கும். சனீஸ்வர பகவான் உடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறதால சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பதால் தாயாரோட உடல்நிலை கவனம் தேவை. தந்தை வழி உறவில் சில வாக்குவாதங்கள் வருவதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமை சிதைப்பது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால வாக்குவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டை செய்யும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திருப்பரங்குன்ற முருகனர்களால் எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு சந்திர பகவான் சாதகமான சூழலில் இல்லை என்றாலும், குரு பகவான் சாதகமான சூழலில் இல்லை என்றாலும், சனி பகவான் 3ஆம் இடத்துல பயிற்சி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால மிகப்பெரிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும். வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம். இந்த நல்ல நாளில் திருத்தாங்காலில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக அமர்ந்திருக்கிறார், குரு பகவானும் சாதகமாக அமர்ந்திருக்கிற இந்த நாளில் வேலைன்னு கிடைச்சா சரியாக நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் எல்லாம் கிடைத்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள், வார்த்தை போர் எல்லாம் இருந்தாலும் சனீஸ்வர பகவானும் சாதகமாக இருந்து பல்வேறு விஷயங்கள் நடத்தி காட்டுவார். தடைகளோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் மகர ராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உப்பிலியப்பனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உப்பிலியப்பனர்களால் உண்மையாக வேலை கிடைத்து நல்ல ஒரு வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் பயணம் செய்து சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. உணவு விஷயமாக சில அழுத்தங்கள் இருக்கும். உணவே விஷமாகி வயிற்றுப்போக்கு, தலைவலி இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயமாக மறைமுகமாக சில போராட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நாளில் அனைத்தையும் சமாளித்து வெற்றி காண்பதற்கு சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சீர்காழி சட்டநாதரால் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து தாய் வழி உறவால் லாபம், செய்தொழிலால் லாபம், 7.5 சனி காலத்திலையும் நான் சாதித்து காட்டுன்னு சொல்ல முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா செய்தொழிலில் திடீர் லாபம் வருவதற்கும், திடீர் நல்ல நண்பர்களை சந்தித்து ஒரு பொருளை விற்று லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு போய் அங்கே இருக்கிற பிச்சாண்டவர், பிச்சாண்டவர் என்பது பிரிந்திருந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கும் திறன் பெற்ற சிவபெருமானுடைய வடிவம். அந்த பிச்சாண்டனாரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அன்ஷ நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். அன்ஷ நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க. அதேமாரி சிகப்பு கலரில் ஆடை உடுத்தாதீங்க. அது சில பின்னடைவுகளை தரும். அதுமாரி ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கும், ஹார்ட் பீட் அதிகமாக எகிடும். இந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், பிபி அதிகமாக உள்ளவர்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். சில விஷயங்கள் கோவப்படாமல் அமைதி காத்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் போகரின் சீடராக இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தரை மனசில் நினச்சிட்டு ஓம் முருகா புலிப்பாணி சித்தரின் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசிலிருந்து விடுபட்டு இன்றைய நாளை அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
இன்றைய சிறப்பு, இன்று சதுர்த்தி விரதம் சுபமுகூர்த்த நாள். பொதுவாக இந்த சதுர்த்தி விரதம் என்பது விநாயகருக்காக நாம் எடுக்கக்கூடிய விரதம். விநாயகப் பெருமான், கேதுவின் சாரம் பெற்ற விநாயகப் பெருமான் அனைத்து துன்பங்களிலிருந்து நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய முழுமுதற் கடவுள். விக்னங்களை தீர்த்து வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அவருக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் நம்ம கொண்டாடுவோம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் உடைந்து குழந்தை பேறு கிடைக்கும். ஒரு கணவன் குடிகாரனாக இருக்கிறான்னா மனைவி சதுர்த்தி விரதம் இருந்தால் கணவனுடைய குடிப்பழக்கமானது நீங்கும். அப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமானுடைய சதுர்த்தி விரதம் இருந்து அனைவரும் விநாயக பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கப்பெற்று சுபமுகூர்த்த நாளில் விநாயகப் பெருமான அருளாசி கிடைக்கப்பெற்று அனைவரும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.